மூன்றாவது கட்சி, மூன்றாவது மும்முனை போட்டியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர், நீங்கள் அவ்வளவு வாக்குகள் வச்சிருக்காரு, அவர் வந்தா ஜெயிச்சுவாரு, அவருடைய திட்டம் வேற எதனா இருக்கலாம். சாதிக்கு யார் மேன்மை குடிகளோ இல்ல யார் உயர்ந்த சாதியோ இல்ல யார் இந்த கொலையை செய்தார்களோ அவர்கள் பின்னால் இருக்கிறது தானே இதுக்கு பேரு. இப்ப அப்படித்தானே எடுத்துக்கொள்ளப்படும். இப்ப அவருக்கு எதிராக நீங்க பேசல அப்படின்னா, அந்த செயலுக்கு எதிராக பேசலைன்னா நீங்கள் ஆதரிக்கிறீங்கிறது தான் அர்த்தம். அப்படித்தானே? எல்லாருமே அதானே. நீங்க வாய் மூடி மௌனம் இருந்தா என்ன காரணம்? ஒன்று, அங்கு வரக்கூடிய வாக்குகளுக்காக இருப்பீங்க, அந்த அரசியலில் உங்களுக்கு வாக்குகள் போயிடக்கூடாது இருப்பீங்க, அந்த எண்ணத்துலதான் இருக்காருங்கிறதா எல்லோரோட மக்களின் எண்ணம். அதான் இப்ப நம்மளும் போய் ஆதரவு மட்டும் தான் தெரிவிச்சுட்டு வரோம். வேற என்ன பண்ண முடியும்? நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது வேற என்ன பண்ண முடியும்? நீங்கள் சட்டம் ஏற்றுங்கள்னு சொல்லி குரல் கொடுக்கலாம், அவரை கைது பண்ணுங்கள்னு சொல்லலாம், ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். இல்லையே, எல்லாம் ஒண்ணும் தானே சொல்றோம். நேற்று நடத்தின எங்களோட மாபெரும் பெரிய மாநாடு நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர்கள், பல்லர் என்று சொல்லக்கூடிய சமூகத்தில் உள்ளவர்கள் எங்களை ஷெட்யூல் காஸ்ட் அட்டவணை பிரிவிலிருந்து எடுங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்காங்க.